ஐப்பசி மாதம் நிலவக்கூடிய கிரக அமைப்புகளால் எந்தெந்த ராசிக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இந்த மாதம் அமைய போகுது, எந்த ராசிக்காரங்களுக்கு பண வரவு அதிகமாக அமைய போகுது, இது பற்றின தகவலை தான் நாம் நம்மளோட சேனலில் இப்போது வரிசையாக பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் தீபாவளி பண்டிகை வரக்கூடிய இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம் வரப்போகுது, எந்த விஷயம் நீங்கள் சாதகமாக அமையும், எந்த விஷயம் நீங்கள் நினைச்சதை விட பாதகமாக அமையும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயன்பெறும் பதிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தீபாவளி அப்படிங்கிறது தீபம் மற்றும் ஒளி, இது ரெண்டையும் சேர்த்து தான் நாம் கொண்டாடிட்டு வரோம். இந்த தீபாவளி ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த பண்டிகையாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த தீபாவளி மட்டும் இல்லாமல் இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே ரொம்பவுமே சிறப்பான ஒரு விசேஷம் நிறைந்த மாதமாக இருக்குது. தீபாவளி அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எண்ணெய் குளியல் செய்வது ரொம்பவுமே முக்கியமானது. இதை கங்கா ஸ்தானத்திற்கு சமமாக கருதப்படுறாங்க. அதனால் தீபாவளி அன்னைக்கு நம்ம கங்கை செஞ்சு குளிக்க முடியல அப்படின்னு எந்த ஒரு வருத்தமும் பட தேவையில்லை. சூரிய உதயத்துக்கு முன்பாக எந்த ஒரு நபர் எல்லாமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்களோ அவங்க கங்கா ஸ்தானம் செஞ்சதுக்கு நிகரான பலனை பெறுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் இந்த தீபாவளியில் செஞ்சுருங்க. அதே போல் இந்த தீபாவளி வரக்கூடிய ஐப்பசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதம் தமிழ் கலாச்சாரத்தில் பாருங்கள், ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த பல பண்டிகைகள் கொண்டாடக்கூடிய ஒரு மாதம். நிறைய விரத நாட்கள் வரும், விசேஷ நிகழ்வுகளையும் உள்ளடக்கியிருக்கு. தீபாவளி, சூரசம்ஹாரம், சபரிமலை நடைத்திருப்பு, இது எல்லாமே இந்த ஐப்பசி மாதம் ரொம்பவுமே விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாட்களாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க, நன்மையும் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் சிறப்பான முன்னேற்றத்தையும் ரிஷபராசி அன்பர்கள் பெற முடியும். அது என்னங்கிறத பார்க்கலாம். சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹஸ்தி தோஷம் முழுமையாக நீங்கிய நாளும், சிவபெருமான் பிச்சாடனா வந்தபோது இந்த உலகத்துக்கே படியெழுக்கும் ஈசனுக்கே பாருங்கள் அன்னை அன்னபூரணி அன்னமிட்ட நாளும் இந்த ஐப்பசி பௌர்ணமி. அந்த நாள் சிவபெருமான் ஆலயத்தில் சிறப்பாக அன்னாபிஷேகம் நடக்கும். அன்னாபிஷேக கோலத்தில் தரிசனம் நீங்கள் செஞ்சால் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு சொர்க்கலோகம் கிட்டும் என்பது நம்பிக்கையாக இருக்குது. அதுவும் இந்த காலத்தில் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் தீரும், நன்மைகள் படிப்படியாக சேரும். எப்படி ஈசன் அவரோட வாழ்க்கையில் பிரம்மஹஸ்தி தோஷத்துலேருந்து விடுபட்டாரோ அதுபோலவே நீங்களுமே ஈசனை பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகளையும் பெறுவீங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை உங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும், நீங்களாக கண்கூடாக காண்பீங்க. சிவபெருமானின் பரிபூரண அருளும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசி ரிஷபராசிங்கிறதுனால நீங்கள் தொடர்ந்து சிவபெருமானை வழிபடுங்க. தினமுமே உங்களோட வீட்டு பூஜை அறையில் கூட தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு நீங்கள் அன்றைய தினத்தை தொடங்கி பாருங்களேன், எல்லாமே நல்லதாக நடக்கும். வரக்கூடிய தடை தாமதம் கூட சிவபெருமானின் அருளாக காணாமல் போயிடும். இப்படி இருக்கக்கூடிய அமைப்புகளால் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் நீங்கள் கணிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த ஒரு விஷயம் அரிய வாய்ப்பாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. ரிஷபராசிக்கு இப்போ பாருங்கள், புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி மாதம் பிறக்குது. இந்த மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்களும் அதிர்ஷ்டங்கள் குறித்தும் நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் கடக வீட்டிலிருந்து உச்சமாக இருக்க போகிறாரு. சூரியன் துலாம் வீட்டில் இருப்பார். சுக்கிரன் கன்னி ராசிக்காரர்களுக்கும் கன்னி ராசியில் நீச்சமாக அமைவதும், சுக்கிரன் வரும் 16ஆம் தேதி வரைக்கும் பாருங்கள் நீச்சத்தன்மையை விட்டுட்டு தன்னோட சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர போகிறாரு. இதனால் மிகப்பெரிய ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, சூரியனோட சுக்கிரன் சேர்க்கை அமைவதும் சுக்கிர ஆதித்ய மகாராஜா யோகத்தையே ஏற்படுத்தும். இந்த யோகம் இருந்துச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லது, தொட்டது துலங்கும், நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். புதன் 7ஆம் தேதியிலிருந்து விருச்சிக வீட்டுக்கு வராரு. செவ்வாய் 10ஆம் வீட்டுக்கு விருச்சிகத்திலிருந்து விட்டு போகிறாரு. செவ்வாயும் சரி புதனும் சரி குருவோட பார்வையில் தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு அமைப்பு என்ன தரும் அப்படின்னு பார்த்தா வீடு, மனை, சொத்து, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை தரும். குருவுமே புதனை பார்க்கறதுனால பெரிய அறிவை நீங்கள் பெறுவீங்க. எல்லா விஷயத்தையுமே துணிச்சலாக தன்னம்பிக்கையாக செய்வீங்க. ஒரு சிறப்பான அறிவு கூடு வரக்கூடிய அமைப்பு இது. அந்த வகையில் ஐப்பசி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னும் என்னெல்லாம் பலன் கிடைக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷப ராசியின் அதிபதியும்
6ஆம் அதிபதியுமாக இருக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தா சுக்கிரன். சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருக்கிறாரு. 6க்குரியவர் நீச்சமாக இருக்கிறது மிகவும் ஒரு யோகமான அமைப்பு. இந்த அமைப்பு இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு இதுவரைக்கும் தொல்லை தந்த நோய் விலகும், கடன் குறையும், கடன் சார்ந்த பிரச்சனை உங்களை நெருங்காது, கடன் தொல்லையிலிருந்து முழுமையாக விடுபடுவதற்கான யோகம் கூட வரும். அப்படி இருந்தாலும் பாருங்க, ராசி அதிபதி இவர் அப்படிங்கிறதுனால அவர் நீச்சமாகும்போது, அதாவது 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அது வரைக்கும் எந்த ஒரு புதிய முயற்சியும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. இந்த நீச்சபங்க ராஜயோகம் வந்துச்சுன்னா அந்த நபர் அவரோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவாங்க. ஆனால் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எது பண்ணாலுமே நல்லதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா அது பிரச்சனையாக தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எடுத்துமோ கௌத்தமோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ செய்யாமல் இருக்கிறது நல்லது. 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களோட ஒவ்வொரு முயற்சியுமே முன்னேற்றத்தை தரும். ஏன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சுக்கிரன் சூரியனோட சேர்ந்து ஆட்சி பலம் பெறதுனால சுக்கிராதித்ய மகாராஜா யோகம் உங்களுக்கு வருது. இதனால சூரியனின் நீச்சத்தன்மை நீங்கும். உங்களுக்கு மிகப்பெரிய நீச்சபங்க ராஜயோகம் இப்போ உருவாகும். அதனால தான் 16ஆம் தேதிக்கு முன்னாடி எதுவும் வேண்டாம், எந்த ஒரு புது விஷயத்தையும் செய்யாதீங்க. 16ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலகட்டமாகவே அமையும். எல்லா பலனுமே அப்படி கிடைக்கும். திடீர் பண வரவு இருக்கும், வேலை விஷயம் ரொம்ப சுலபமாக நடக்கும், வேலையிலிருந்து வந்த தடை தாமதம், சிக்கல், பாதிப்பு இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கும் அமைப்பை நீங்கள் பெற போகிறீங்க. அதுக்கப்புறம் நிறைய நன்மைகள் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச நல்லதுக்கு எல்லாமே பலனை இந்த மாதம் பிறந்திருக்குன்னு கூட சொல்லலாம். நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். ஒரு சிறப்பான காலகட்டமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் பிறந்திருக்கு. புதனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 2, 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. விருச்சிகத்துக்கு புதன் குருவின் பார்வை பெறும்போது திடீர் வருமானம், திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனை நீங்கிடும். இதுக்கு முன்னாடி நிறைய சண்டை சச்சரவை பார்த்துட்டு வந்த நீங்கள் சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை இந்த மாதத்துலேருந்து பெற போகிறீங்க. நீங்கள் எவ்வளோ பிரச்சனையுமே கஷ்டப்பட்டு தாண்டி வந்திருப்பீங்க. ஆனால் அந்த பிரச்சனை தானாக விலக போகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக உங்களோட வாழ்க்கையில் தடையாக இருந்த விஷயம் எல்லாமே இப்போ முன்னேற்றமாக மாறும். திருமண தடை விலகும். குழந்தை பாக்கியம் ஒரு சில ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குது. பணவரவில் இருந்த பிரச்சனையுமே தீரப்போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா சிறப்பான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் அமையும். 10ஆம் தேதிக்கு பிறகு இது ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். செவ்வாய் ஆட்சி பலம் பெறதுனால மனைவி கணவன் மூலமாக வருமானம் வரும். வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம் கூட பிறக்கும். செவ்வாய் மற்றும் குருவின் பார்வை பெறும் பொழுது கண்டிப்பாக முழுக்க நிம்மதியான தூக்கம் வரும். இதுக்கு முன்னாடி தொல்லை பிரச்சனை சண்டை சச்சரவு இந்த நிலை மாறும். தூக்கமே இல்லாமல் நிறைய நாள் தவிச்சிருப்பீங்க. இந்த நிலை மாறுது. இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வரக்கூடிய பலன் எல்லாம் சிறப்பான பலனாக அமையணும் அப்படின்னா ரிஷபராசி அன்பர்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் தவறாமல் உங்களோட குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னா பாருங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும். குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் இருந்தால் அந்த நபர் அவரோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் பெற முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறை வழிபாடை குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது. இன்னுமே நிறைய அனுகூலமான பயன்கள் உங்களுக்கு வந்து சேர குலதெய்வமும் உங்கள் கூடவே இருக்கும். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக குலதெய்வத்திடம் நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நல்லது செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேர இறைவனின் பரிபூர்ண அருளும் கிடைக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அதுவும் 10ஆம் தேதிக்கு பிறகுலாம் ரொம்பவுமே நல்ல ஒரு அம்சமான காலகட்டமாக உங்களுக்கு இந்த அமைப்பு கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது எல்லாமே சிறப்பான முன்னேற்றம் தான். தொட்டது துளங்கும் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு நிம்மதியான உணர்வை பெறுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி செஞ்ச நல்ல விஷயத்துக்கு அங்கீகாரம் மதிப்பு பாராட்டு எதுவுமே கிடைச்சிருக்காது. இது பெரும் வருத்தத்தையே கொடுத்துருக்கும். அப்போ செஞ்ச நல்ல விஷயத்துக்கு கூட இப்போ பாராட்டு கிடைக்கும். நல்ல பிரதிபலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உழைப்பிற்கேற்ற பிரதிபலனை நீங்கள் பெறுவீங்க. நினைச்சதெல்லாம் நடக்கும். யோகம் பிறக்கும். ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் தொழிலில் நல்ல வளர்ச்சி எதிர்பார்த்த லாபம் இது எல்லாமே வரும். சூரியன் நீச்சமாக இருந்தாலும் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோகம் உருவாகுது. இதனால் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே உங்களை நெருங்காது. ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவு நீங்கும். ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றம் வரும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும். வீடு மனை சொத்து இந்த வாய்ப்பு உண்டாகும். ஐப்பசி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவாக ரொம்பவுமே ஒரு பிரகாசமான மாதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்த தடை தாமதம் விலகும். நன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான பொன்னான மாதமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அமைஞ்சிருக்கு. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம்.
பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் ரிஷப ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.